Hi friends, welcome to Cricket 360. Like IPL oda 56th game of the season between Delhi Capitals versus Rajasthan Royals பத்தி ஒரு மேட்ச் prediction. இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீம் தரேன், சோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் டெல்லி. ஜெனரலி வந்து ஸ்லோ சர்ஃபேஸாக தான் இந்த சீசனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிச் இருந்தது. பட் இந்த சீசன் வந்து ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இங்கே நடந்துக்கிட்டு வருது. ஜென்ரலி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 168, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 152. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி 220க்கு மேலே தான் எல்லா டீம்ஸுமே இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல 28 டைம்ஸ் மோதி இருக்காங்க. இதில் 15 டைம்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் 13 டைம்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசன் ஏற்கனவே ஒரு கேம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார நடந்திருக்கு. அந்த கேம்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசன்ல வந்து 11 கேம்ஸ்ல வந்து 5 wins and 6 losஸோட டேபிள்ல வந்து 6th பொசிஷன்ல இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து அவங்களோட குவாலிஃபையிங் சான்சஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். அஃப்கோர்ஸ் இவங்க என்னதான் வந்து 16 பாயிண்ட்ஸோட முடிச்சாலும் 3 கேமுமே ஜெயிச்சு 16 பாயிண்ட்ஸோட முடிச்சாலும் மற்ற டீம்ஸோட ரிசல்ட்டை பொறுத்து தான் வந்து இவங்க குவாலிஃபையிங் சான்சஸ் இருக்குது. அவங்களோட ஹேண்ட்லேயே இப்போ அது கிடையாது. பட் இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அவுட் அப்படிங்கிறத மாதிரி வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்லிடலாம். ஏன்னா மேக்ஸிமம் 14 பாயிண்ட்ஸில் தான் முடிப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து 12 பாயிண்டில் வந்து 3 டீம் இருக்குது. ஸோ அப்படி இருக்க போகும்போது வந்து டெல்லிக்கு வந்து ரொம்ப மார்ஜினல் சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த ஆல்சோ வந்து இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வந்து அவங்க சரியாக வந்து விளையாண்டதும் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அவங்களுக்கு இருக்குது. ஃப்ராசர் ஓப்பனிங்கில் இறங்குறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸ்டப்ஸ் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க. பவுலிங் அதை விடவும் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவை தவிர வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பவுலரையும் எக்கனாமிக்கலாக போடுறது இல்லை. விக்கெட் எடுத்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போடுறாங்க. அவங்களுடைய பவுலிங் யூனிட்டே இன்னும் செட்டில்டு ஆகாத மாதிரி தான் இருக்குது. இஷாந்த் சர்மாலாம் ஒரு 2-3 மேட்ச் நல்லா போட்டு ஏன் அவரை எடுத்து விளையாடுறது இல்லைங்கிறது தெரியல. முகேஷ் குமார் கூட இப்போ ரீசெண்டாக விளையாடுறது கிடையாது. ஸோ இந்த ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான சைடு வந்து இந்த சீசனோட மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் சைடு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் வந்து அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் நான் இவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 10 கேம்ஸில் 8 wins and 2 losஸோட டேபிளில் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இவங்க தான் வந்து டேபிள் டாப்பர்ஸாக இருந்தாங்க. பட் ஆஃப்டர் கேகேஆர் வின் அகேன்ஸ்ட் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து கேகேஆர் செகண்ட் பொசிஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு இப்போ போயிட்டாங்க. பட் கேகேஆர் இவங்களோட ஒரு மேட்ச் கூட விளையாடி இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சா வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் குவாலிஃபையும் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிச்சுவேஷன் இருக்குது. பிகாஸ் வந்து 18 பாயிண்ட்ஸில் வந்து 5 டீம் முடிக்கிற மாதிரிலாம் இல்லை. மேக்ஸிமம் 4 டீம் தான் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. இந்த சீசனோட மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் பேலன்ஸ் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரொம்ப நல்லாவே வந்து அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. பேட்டிங்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும், ஜுரல் மட்டும் ஒரு சில மேட்சஸ் வந்து சரியாக விளையாடல, ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்காரு. ஹிட்பைருக்கும் பவாலுக்கும் வந்து நிறைய மேட்சஸ் வந்து பேட்டிங்கே கிடைச்சதில்லை, இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த சிச்சுவேஷன் கொடுத்தாலும் அதிலிருந்து எழுந்து வர அளவுக்கு அவங்க பேட்ஸ்மேன்ஸும் சரி பவுலர்ஸும் சரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலிங்லேயும் எக்ஸப்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அவங்களோட எல்லா பவுலர்ஸுமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரீசெண்டாக ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஃபார்ம் இல்லை, அது ஒரு கன்சர்னாக இருக்குது. மேபி இந்த மேட்ச் வந்து அவர் ஃபார்முக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட கம்பேர் பண்ண போகும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஸ்ட்ராங்கர் சைடாகவும் இருக்காங்க. இந்த பிச் வந்து அவங்களுக்கு டெல்லியை விட சூட்டும் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ ப்ரெடிக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். சஞ்சு சாம்சன் இந்த சீசன் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்லேயும் டாப் 5ல் இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அவரை நம்ம எடுத்து தான் ஆகணும். ஜாஸ் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசன் வந்து ஒரு 2 பெரிய இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. பட் நிறைய வந்து லோ ஸ்கோரிங் கேம்ஸும், அதாவது வந்து சிங்கிள் டிஜிட்லேயும் நிறைய அவுட் ஆகிருக்காரு. பட் ஆன் ஹிஸ் டே வந்து அவர் என்ன பண்ணுவாருங்கிறத வந்து இந்த சீசன்லேயும் அவர் நிரூபிச்சிருக்காரு. ஸோ அவரையும் நம்ம டெஃபினட்டாக மிஸ் அவுட் பண்ண முடியாது. ரிஷப் பண்ட் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாகவே இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பேட்ஸ்மேன்ஸில் அவரும் ஒருத்தர். ஸோ அவரை நம்ம எடுத்து தான் ஆகணும். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர். ஃப்ராசர் எல்லா மேட்ச்லேயும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஓப்பனிங்கில் ஒரு அக்ரஷன் இருக்குது. எல்லாமே வந்து 4-6ஆகவே எய்ம் பண்ணுறதுனால அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவரை நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டப்ஸு ஒரு 2-3 கேமை தாண்டி மீதி எல்லா கேமுமே ரொம்ப டீசெண்டாக விளையாடி இருக்காரு, நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ அவரையும் நம்ம எடுத்து தான் ஆகணும்.
ஜெய்ஸ்வால் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் தான் இந்த சீசனில். பட் ஸ்டில் அவருமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேண்டசி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த டெல்லி ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் வந்து நிச்சயம் ஜெய்ஸ்வாலும் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன், அக்ஷர் பட்டேல் அண்ட் ரியான் பராக். அக்ஷர் பட்டேல் இந்த சீசனில் வந்து பேட்டிங்கில் ஒரு கேம் தான் நல்லா விளையாடி இருக்காரு. பட் பவுலிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே நல்லா போட்டிருக்காரு. ஸோ அவரை எடுக்கிறது முக்கியமாக இருக்குது. ரியான் பராகை வந்து நம்ம வந்து ஃபுல்லி வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கன்சிடர் பண்ண முடியாது, பேட்டிங் மட்டும்தான் பண்ணுறாரு. ஸோ ஒரு பேட்ஸ்மேனாக தான் கன்சிடர் பண்ணும். ஒருவேளை அவர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து 3 பிளேயர் இருக்காங்க, ஏன் இவருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து வேற ஒரு பவுலரோ இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து வேற ஒரு பவுலரோ கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன், சாகல் அண்ட் வந்து சந்தீப் சர்மா. ட்ரெண்ட் போல்ட்டை விட வந்து சந்தீப் சர்மா தான் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதனால் சந்தீப் சர்மாவை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்லி விக்கெட்டில் சம்டைம்ஸ் வந்து பால் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ஸ்லோ கட்டர்ஸ்லாம் போடுறதுக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட்டை விட வந்து சந்தீப் சர்மா கொஞ்சம் பெட்டர் பவுலர் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சாகல் வந்து எந்த பிச்சிலையுமே விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். சில சமயம் ரன்ஸ் கொடுத்தாலும் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் அவர் எடுத்திருக்கேன். டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ஒரே ஒரு பவுலர் குல்தீப் யாதவ். இந்த சீசனில் டெல்லியோட பெஸ்ட் பவுலரும் அவர் தான். ஸோ அவர் மஸ்ட் பிக். என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராசரை நான் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரன்ஸ் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை 4 and 6 தான் மேக்ஸிமம் அடிக்கிறாரு. ஸோ 4க்கும் 6ம் அடிஷ்னல் போனஸ் பாயிண்ட்டும் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த 2 சைடாக கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது அவர் ஒருவேளை ஒரு 70-80 ரன்ஸ் அடித்தா அவர் தான் மேக்ஸிமம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் ஒரு பெஸ்ட் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு வந்து நம்ம ஃபேண்டசி டீமுக்கு வந்து நான் நினைக்கிறேன். வைஸ் கேப்டனாக சஞ்சு சாம்சன் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் இந்த சீசன். 40-50 ரன்ஸ் வந்து நிறைய மேட்சஸில் அடிச்சிருக்காரு, அதையும் வந்து ஒரு குயிக்கர் பேஸ்லேயே அடிக்கிறாரு. ஸோ அதனால் அவர் ஒரு பெட்டர் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். இவங்க 2 பேரை தாண்டி வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ் பட்லர். இந்த பிச் வந்து அவருக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரவுண்டும் கொஞ்சம் சின்ன கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டு வந்து பட்லர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேம் வித் வந்து ரிஷப் பண்ட். ஒரு மேட்ச் சரியாக விளையாடலைன்னா அடுத்த மேட்ச் வந்து பண்ட் நல்லா விளையாடுறாரு. ஸோ இந்த கேமில் ஒரு நல்லா வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.